ஜூலை செப்டம்பர் காலாண்டுக்கான முடிவுகளை வெளியிட்ட ஒன்றிய அரசு இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிற ஜிடிபி 8.2% வளர்ச்சி கண்டிருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் வல்லுநர்கள் கொடுத்த கணிப்புகளை எல்லாம் விட ரொம்ப அதிகம், இது எங்க ஆட்சிக்கான நற்சாண்டுன்னு ஆளும் பிஜேபி அரசு குறிப்பா பிரதமர் மோடி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த புள்ளி விவரத்தை கொண்டாடுற அதே வேளையில இன்னொரு முக்கியமான புள்ளி விவரம் அதற்கு ஒரு நாள் முன்னாடி வந்தது. அது என்னன்னா, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் IMF என்கிற சர்வதேச நிதியம் ஒவ்வொரு நாட்டின் புள்ளி விவரங்கள் குறித்து ஆண்டுதோறும் வெளியிடும் மதிப்பீடு. அந்த மதிப்பீடை எப்படி வெளியிடுவாங்க அப்படின்னா, 4 வகைப்படுத்தி ABCDன்னு வெளியிடுவாங்க. அதாவது மிகவும் துல்லியமான கணக்குகளை கொடுக்கக்கூடிய புள்ளி விவரங்களை கொடுக்கக்கூடிய நாடுகளுக்கு A என்றும், மிகவும் மோசமான கணக்கீடுகளை கொடுக்கக்கூடிய நாடுகளுக்கு D என்றும் 4 வகையாக பிரித்து கொடுப்பாங்க. அப்படி IMF இந்தியாவுடைய நேஷனல் அக்கவுண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிற தேசிய கணக்கு புள்ளி விவரங்களை பற்றிய தன்னோட மதிப்பீட்டை C கிரேடுக்கு தரம் இறக்கி இருக்கு. அதுவும் தொடர்ந்து 2வது வருஷமா IMF இந்தியாவோட புள்ளி விவரங்கள் மீதான மதிப்பீடை குறைச்சிருக்கு. அதற்கு IMF சொல்லக்கூடிய ஒரு முக்கிய காரணம் இந்தியா பயன்படுத்தும் முறை மற்றும் தரவுகள். இந்தியா தன்னுடைய தற்போதைய வளர்ச்சி புள்ளி விவரங்களை கணக்கிட 2011-12 நிதியாண்ட பேசியர், அதாவது அடிப்படை ஆண்டா வச்சு கணக்கீடு செஞ்சிருக்கு. அதாவது இந்த வருஷம் ஜூலை முதல் செப்டம்பர் 2025 8.2% ஜிடிபி வளர்ச்சின்னு 2011-12 ஆண்டை அடிப்படையாக கொண்டு சொல்லுது அப்படின்னு IMF சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லக்கூடிய மொத்த விலை குறியீடு அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியை கணக்கிட்டு இருக்குன்னு IMF சொல்லுது. இதில் பிரச்சனை என்னன்னா, இந்த கணக்கீடு செஞ்ச முறை. ஜிடிபியை பொதுவாக கணக்கீடு செய்ய நாடுகள் 3 விதமான முறையை கையாளுவாங்க. ஒன்று உற்பத்தி, இன்னொன்று செலவு, இன்னொன்று விலை குறியீடுன்னு சொல்லக்கூடிய பிரைஸ் இண்டெக்ஸ். இந்தியா உற்பத்தியை அடிப்படையாக வச்சு தான் பெரும்பாலும் ஜிடிபியை கணக்கீடு செய்யுது. இதனால தான் IMF இந்தியாவின் உற்பத்தி மற்றும் செலவு அடிப்படையில் செஞ்ச ஜிடிபி கணக்கீடில் இருக்கிற பெரிய வித்தியாசத்தை சுட்டிக்காட்டி தரம் இறக்கி இருக்கு. செலவு அடிப்படையாக கொண்டு ஜிடிபி கணக்கீடு பண்ணும்போது தரவுகள் மிகவும் பற்றாக்குறையாக இருக்கு. அதே போல அமைப்பு சாரா தொழில்களை அளவீடு செய்யறதுல இருக்கிற போதாமையும் தான் தரவு இறக்கம் செய்யறதுக்கான காரணம்னு IMF சொல்லுது. இது ஏதோ புதுசா 2 வருஷத்துல IMF மட்டும் சொல்லல. ரொம்ப நாளா அசோக் மோடி, பிரணாப் சென் போன்ற பொருளாதார வல்லுநர்கள் மோடி அரசு கொடுக்கிற தரவுகள் மிகைப்படுத்தப்பட்டதா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை சரி செய்யணும், இல்லைனா ஒரு கட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி எண்ணிக்கைகள் சர்வதேச அரங்கில் நம்பப்படாதுன்னு சொன்னாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி கரண் தாப்பர், புகழ்பெற்ற பத்திரிகையாளருக்கு கரண் தாப்பருக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் கூட பிரணாப் சென் இதை சொல்லியிருந்தார். அன்று அந்த பேட்டி கொடுத்த காலத்தில் 7.8% என்று ஜிடிபி வளர்ச்சி சொல்லப்பட்டது. ஆனால் குறைஞ்சது அதில் 1.15% இல்லை 1-1.5% அதிகமாக கணக்கிடப்பட்டிருக்கு அப்படின்னு அன்னைக்கே பிரணாப் சென் சொன்னார். உற்பத்தி அடிப்படையில் இந்தியாவுடைய ஜிடிபி அன்று 7.8% அன்று அரசு சொல்லிச்சு. செலவு அடிப்படையில் பார்த்தா அது வெறும் 1.4% தான். இதை வச்சு பார்த்தா இந்தியாவோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்கிற ஜிடிபி வளர்ச்சி வெறும் 4.5% தான் இருக்கும்னு அன்ற பேட்டியில் அன்னைக்கே பிரணாப் சென் தலைமை புள்ளியியல் அதிகாரியாக இருந்தவர் அன்னைக்கே சொன்னார். அவர் இன்னொரு விஷயமும் சொன்னார். இந்த கணக்கீடுகள்லாம் செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமானதாக இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்னது போல கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த நுகர்வோர் விலை குறியீடு தரவுகள் ஒவ்வொரு 5 ஆண்டும் புதுப்பிக்கப்படணுங்க. ஆனால் இந்தியா அவர் சொன்ன 2 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னப்போ 12 வருஷமா அந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை புதுப்பிக்கவே இல்லாமல் வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பிரணாப் சென் சொன்னதை தான் இன்னைக்கு IMF சொல்லியிருக்கு. டாக்டர் சென் சொன்னதை எச்சரித்தது இன்னைக்கு நடந்திருக்கு. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் வளர்ச்சிக்கான தரவுகள் நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கு. ஒன்றிய அரசின் ஆதரவாளர்கள் வேணா எங்க தரவுகள் சரி, இது சர்வதேச சதி, ஆன்டி இந்தியா, நீங்களாம் ஆன்டி இண்டியன், அவங்களுக்கு பிடிச்சதை எப்பவும் போல அவங்க வழக்கம் போல சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று மனசில் வச்சுக்கணும், ஒவ்வொரு ஆண்டு வெளியிடப்படுற இந்த IMF மதிப்பீடு தான் இந்தியா வளர்ச்சி தொடர்பான புள்ளி விவரங்கள் மீது சர்வதேச அரங்கில் நம்பகத்தன்மையை உண்மையிலேயே தீர்மானிக்கும். நம்ம நாட்டுக்கு, நம்ம மாநிலங்களுக்கு கடன் கொடுக்கிற சர்வதேச நிதி அமைப்புகளான வேர்ல்டு பேங்க்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு, ஏன் நம்ம சென்னை மெட்ரோ ரயிலுக்கு நிதியுதவி செய்யக்கூடிய ஜைகா, ஜாக்னீஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி சொல்கிறோம் இல்லையா, இவங்க எல்லோருமே IMF சொல்றது தான் முக்கியமாக எடுத்துக்கிறாங்க என்பதுதான் நிதர்சனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.